பொள்ளாச்சி அருகே அம்பராம்பாளையம் பகுதியில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கியுள்ள மழை நீரை விரைந்து அகற்ற வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுரங்கப்பாதையில் தேங்கி நிற்கும் மழை நீரில் வாகனங்களை ஓட்டுவதால் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்துள்ளனர். சிங்காநல்லூர் ரயில்வே அண்டர் பிரிட்ஜுங்க, அடிக்கடி இப்படி தண்ணி வந்து நின்றுக்குதுங்க. நிறைய கீழே விழுகிறாங்க. அன்டைம் வந்து விழுந்தா எடுத்துடுற கூட ஆள் இல்லை. இது சரியான பராமரிப்பே இல்லைங்க. எல்லாம் சுற்றி போகிறாங்க. நாளைக்கு இந்த சரியான விபத்துகள் நடக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. சம்பந்தப்பட்ட அதிகாரி நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பூர் மாவட்டம் இடுவாய் அருகே குப்பை கிடங்கு அமைக்கும் பணிக்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சின்னக்காளிப்பாளையத்தில் குப்பை கிடங்கு அமைக்கும் பணியை திருப்பூர் மாநகராட்சி மேற்கொண்டு வருகிறது. இதனால் சுகாதார கேடு மற்றும் விவசாய நிலங்கள் பாதிக்கும் என கூறி வேளம்பாளையம், கரைப்புதூர், ஆறுமத்தம்பாளையம் உள்ளிட்ட 4 ஊராட்சிகளைச் சேர்ந்த மக்கள் குமரன் நினைவகம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சி மேயரிடமிருந்தோ ஒரு தெளிவான அந்த குப்பை கொட்டுவதை நிறுத்துகின்ற அறிவிப்பு வராவிட்டால் இந்த போராட்ட குழு அடுத்த கட்ட போராட்டம் தீவிரமாக இருக்கும். வத்தலகுண்டு அருகே பட்டிவீரன்பட்டி பேரூராட்சியில் உள்ள கழிவுநீர் கால்வாயை தூர்வாரி சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவ்வப்போது கால்வாயில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் முழுவதும் சாலையில் தேங்குவதாகவும் இதனால் பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி நோய் தொற்று பரவுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. சாக்கடை தண்ணி வெளியேறி கிட்டத்தட்ட 3 நாளைக்கு மேலே ஆகுது. அப்படியே ஆறு மாதிரி போய் நிரம்பி போய்கிட்டே இருக்குது. அந்த இடத்துல பள்ளம் குழியுமா இருக்குது. வண்டி போக முடியல, 2 வீலர் போக முடியல, கார் போக முடியல. அவ்வளோ ஒரு நெருக்கடியான ஒரு இடமாக அந்த முத்தாலம்மன் கோயில் பக்கத்தில் இருக்குது. சென்னை குடிநீர் வாரியத்தில் நேரடி நியமனம் மூலம் பணியமர்த்தப்பட்டுள்ள உதவி பொறியாளர்களுக்கு அவர்கள் பயிற்சி பெற்றதற்கான சான்றிதழ்களை அமைச்சர் KN நேரு வழங்கினார். சென்னை குடிநீர் வாரியத்தில் புதிதாக பணியமர்த்தப்பட்ட 133 உதவி பொறியாளர்களுக்கு 2 வார காலம் பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த பயிற்சி காலத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டப் பணிகளை நேரில் பார்வையிட்டு அவற்றின் செயல்பாடுகளை அறிந்தனர். இந்த பயிற்சிக்கான சான்றிதழ்களை சென்னை குடிநீர் வாரிய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் KN நேரு வழங்கினார். செங்கம் மற்றும் தண்டராம்பட்டு வட்டத்தில் யூரியா உர தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் கூட்டுறவு சங்கங்களிலும் தனியார் உர கடைகளிலும் யூரியா உரத்திற்காக விவசாயிகள் காத்து கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. குறைந்த அளவிலேயே கிடைக்கும் யூரியா உரங்களை வாங்கும் போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டு வருகிறது. யூரியா உரங்கள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் இயங்கும் இந்தியன் ஆயில் LPG முனைய நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் ஒப்பந்த தொழிலாளர்களின் உள்ளிருப்பு போராட்டம் 6வது நாளாக தொடர்கிறது. பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பந்த தொழிலாளர்கள் கடந்த 7ஆம் தேதி முதல் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் இடையே பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்படாததால் தொழிலாளர்களின் போராட்டம் தொடர்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவை தடாகம் சாலையில் உள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரி விடுதி சமையல் அறையில் உள்ள சுகாதார சீர்கேடுகளை சரி செய்து புகைப்படத்துடன் அறிக்கை தாக்கல் செய்ய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். கல்லூரி விடுதி உணவகத்தில் வழங்கப்படும் உணவில் பூச்சிகள், தூசிகள் இருக்கும் புகைப்படங்களை மாணவிகள் சமூக வலைதளத்தில் வெளியிட்டனர். இதையடுத்து உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் கல்லூரி விடுதி சமையல் அறையில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சமையல் அறை சுகாதாரமற்ற முறையில் இருந்ததை பார்த்த அதிகாரிகள் அதனை உடனடியாக சீர் செய்து 15 நாட்களுக்குள் புகைப்படத்துடன் அறிக்கையாக வழங்க உத்தரவிட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த வீரமலை கிராமத்தில் 10 மாதங்களாக கிடப்பில் போடப்பட்ட சாலையை சீரமைக்க கோரி மக்கள் மறியல் போராட்டம் செய்தனர். போச்சம்பள்ளி அடுத்த வீரமலை கிராமத்திலிருந்து மல்லிக்கல் கிராமம் வழியாக 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு உள்ள தார் சாலையை சீரமைக்கும் பணி கடந்த 10 மாதங்களுக்கு முன்பு துவங்கப்பட்டது. அப்போது மல்லிக்கல் கிராமத்தைச் சேர்ந்த சிலர் 200 மீட்டர் தூரத்திற்கு தங்களது பட்டா நிலத்தில் சாலை இருப்பதாக பணியை தடுத்து நிறுத்தினர். இதனை சீரமைக்க வேண்டும் என்று மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். இந்த ரோட சீரமைச்சு தரணும்னா இன்னும் நாங்க போராட்டத்தை மேலும் வலுப்படுத்துவோம். இது எல்லாருக்கும் ஏற்கனவே சொல்லிட்டோம். நாங்க இடத்த நாங்க போராட்டத்தை அறிவிக்கல. சட்டத்துக்கு இந்த அரசாங்கத்துக்கு சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாங்க எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கொடுத்தோம். அதுக்கு பின்னாடிதான் எங்களுக்கு வேற வழி தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிதான் நாங்க எங்க நின்றுட்டு இருக்கிறோம். எங்களுக்கு யாரையும் நஷ்டப்படுறதுல
அதனால முடிந்த வரை எங்களுக்கு விரைவாக ஓரிரு தினங்கள்ல தயவுசெய்து பதில் சொல்லி எங்களுக்கு நாளைக்கு கூட எங்களுக்கு ரோடு போடணும். இதனிடையே ஏற்கனவே உள்ள சாலை வரை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்றும் கூடுதலாக இருபுறமும் விரிவுபடுத்த வேண்டாம் என்றும் கூறியதால் கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டு வருவதாக பட்டா நில உரிமையாளர்கள் கூறியுள்ளனர். சத்தியமங்கலம் அடுத்த திம்பம் மலைப்பாதையில் சிறுத்தை ஒன்று சாவகாசமாக படுத்து மழை நீரை குடித்த வீடியோ வெளியாகி உள்ளது. இதனை அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டி ஒருவர் வீடியோ எடுத்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருந்து மைசூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் திம்பம் மலைப்பாதை உள்ளது. இருபுறமும் அடர்ந்த வனப்பகுதி சூழ்ந்துள்ள நிலையில் அவ்வப்போது யானை, சிறுத்தை, கரடி உள்ளிட்ட வனவிலங்குகள் சாலையில் நடமாடுவது வழக்கம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கல்லணை கிராமத்தை சுற்றி புதிதாக அமையவுள்ள 3 கல்குவாரிக்கான அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். ஏற்கனவே சுற்றுவட்டார பகுதிகளில் இயங்கும் 7 கல்குவாரிகளால் நீர்நிலைகள், வேளாண் நிலங்கள், குடியிருப்புகள் பாதிப்புகளை எதிர்கொள்வதாக ஊர் மக்கள் தெரிவிக்கின்றனர். ரொம்ப தூரத்துல நேரத்தில் உடைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப எங்களுக்கு எங்க ஊர்ல இருந்து அவ்வளவுதான் ஒரு 1/4 கிலோமீட்டர் அந்த தருவாயில வந்துருச்சு. இதுல அரசு கொடுத்த ஒரு பெரிமீட்டர் உடைய அளவு ஒரு 50 அடி இருக்குன்னா அவங்க கிட்டத்தட்ட 350 அடிக்கு மேல தோண்டி இருக்காங்க இங்க இருக்கிற சரல. கல்லணையில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம் முன்பாக குவாரி அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அலுவலக உதவியாளர்களுக்கு இணையாக கிராம உதவியாளர்களுக்கும் அடிப்படை ஊதியம் 15,700 ரூபாய் வழங்க வலியுறுத்தி வேதாரண்யத்தில் வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கிராம உதவியாளர்களுக்கு கல்வி தகுதிக்கு ஏற்ப பதவி உயர்வு வழங்க வேண்டும். வருவாய்த்துறையில் ஏற்படும் காலி பணியிடங்களில் கிராம உதவியாளர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் அருகே செயல்பட்டு வரும் தனியார் தேயிலை தோட்ட நிர்வாகம் 2 மாத ஊதியத்தை வழங்காததை கண்டித்து தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாய்ச்சோலை, தேவர் சோலை பகுதியில் உள்ள தனியார் தேயிலை எஸ்டேட்டில் 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதத்திற்கான ஊதியம் இன்னும் வழங்கப்படவில்லை. பேச்சுவார்த்தையின் விளைவாக பல்வேறு அறிவுறுத்தல்கள் அந்த நிர்வாகத்திற்கு கொடுக்கப்பட்ட பிறகும் கூட அந்த தோட்ட நிர்வாகம் எந்தவித அறிவுறுத்தல்களும் நிர்வாகத்தினுடைய அடாவடித்தனம் காரணமாக அமல்படுத்துவதில்லை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் திருக்கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு கோயில் வளாகத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் 1000க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் ஈடுபட்டுள்ளனர். வரும் 24ஆம் தேதியன்று கொடியேற்றத்துடன் தொடங்கவுள்ள தீப திருவிழா டிசம்பர் 3ஆம் தேதி மகா தீபம் ஏற்றிய பின் நிறைவடைய உள்ளது. கோயில் கொடிமரம், பலிபீடம், அகண்ட விளக்கு, நந்தவனம், மடப்பள்ளி உள்ளிட்ட இடங்களில் தூய்மை பணி நடைபெற்று வருகிறது. திருச்செந்தூர் கோயிலில் 70 வயது பூர்த்தியான 51 தம்பதியர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 51 தம்பதியர்களுக்கு பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, பட்டு சேலை, மஞ்சள், பூ, பழங்கள் கொண்ட தாம்பூலம் கோயில் நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டது. இதனையடுத்து முதல் மரியாதை செய்து அவர்கள் சாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தம்பதியர்களின் உறவினர்கள், பேர குழந்தைகள் உட்பட பலர் கலந்து கொண்டு அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றனர். அறந்தாங்கியில் நடைபெற்ற நயினார் நாகேந்திரனின் பிரச்சார பயணத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் உடன் இருந்த நிலையில் கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒருவர் காலியான குட்கா பாக்கெட்டை காட்டியதால் சலசலப்பு ஏற்பட்டது. இதனை பார்த்து விஜயபாஸ்கரின் முகம் மாறிய நிலையில் குட்கா பாக்கெட்டை காட்டியவரின் கையை அங்கிருந்தவர்கள் பிடித்து இறக்கினர். சி விஜயபாஸ்கர் மீதான குட்கா வழக்கை சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. மானாமதுரையில் காரில் வந்த 5 ஆட்டுக்குட்டிகளை கடத்திய கணவன் மனைவியை போலீசார் கைது செய்தனர். சந்தேகத்திற்கிடமான வகையில் வந்த காரை போலீசார் நிறுத்திய போது கார் நிற்காமல் சென்றது.
இதனையடுத்து அதனை துரத்தி பிடித்த போலீசார் தம்பதியினர் ஆட்டுக்குட்டிகளை திருடி காருக்குள் கொண்டு வந்தது தெரியவந்தது. தம்பதியினர் பயன்படுத்திய காரின் நம்பர் பிளேட் போலி என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. நேபாளத்தில் நடந்த சர்வதேச அளவிலான சிலம்பம் போட்டியில் தங்க பதக்கங்களை குவித்து கோவை திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நேபாளத்தில் சர்வதேச அளவிலான இந்தோ நேபாள் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் கோவை வடவள்ளி பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் 7 பேர் சிலம்பம் சுற்றும் போட்டியில் கலந்து கொண்டு 10 தங்க பதக்கங்கள் 4 கோப்பைகளை வென்று முதலிடத்தை பிடித்தனர். நேபாள நாட்டிலிருந்து கோவை திரும்பிய வீரர்களை கோவை விமான நிலையத்தில் அவர்களது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பொதுமக்களும் உற்சாகமாக வரவேற்றனர். வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயரை நீக்கிவிடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் சிறுபான்மையினருக்கு ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் எச்சரித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் 100% பொதுமக்களுக்கு எதிரானது என்றார். சென்னை, கோயம்புத்தூர்ல மட்டும் 2005 ஓட்டர் லிஸ்ட்டை கணக்கில் வச்சு அதிலிருந்து எடுக்கிறாங்க. மற்ற மாவட்டங்களில் 2002 ஓட்டர் லிஸ்ட்டை வச்சு எடுக்கிறாங்க. இந்த தகவல் ஜனங்களுக்கு தனித்தனியாக புரிய வைக்கணும். இந்த 7.5 கோடி பேருக்கும் தனித்தனியாக புரிய வைக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அப்போ 7.5 கோடி பேருக்கும் புரிய வைக்கிறதுக்கான முயற்சிகளை தேர்தல் ஆணையம் எடுக்கணும். தேர்தல் ஆணையம் எடுக்குதா? பெரிய அளவில் எடுக்கலை. அரக்கோணம் 3வது கண் சுரங்கப்பாறை முறையாக பராமரிக்கப்படாததால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். அரக்கோணம் மற்றும் பழனிப்பேட்டை பகுதியை இணைக்கக்கூடிய இரட்டை கண் பாலம் அருகே மக்கள் நடந்து செல்வதற்கு வசதியாக 3வது சுரங்க நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது. மழைக்காலங்களில் சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்குவதோடு கழிவுநீரும் கலந்து துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். பஹ்ரைன் நாட்டில் நடைபெற்ற ஆசிய இளையோர் கபடி போட்டியில் தங்கம் வென்று திரும்பிய வீரருக்கு தஞ்சையில் மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் வடுவூரைச் சேர்ந்த அபினேஷுக்கு தஞ்சை MP முரசொலி ஏற்பாட்டில் தஞ்சையில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. இதில் இந்திய அணியின் முன்னாள் கபடி வீரரும் இந்திய அணியின் முன்னாள் பயிற்சியாளருமான பாஸ்கரன், இந்திய கபடி அணியின் முன்னாள் வீரரும் தற்போதைய ப்ரோ கபடி லீக் பயிற்சியாளருமான தர்மராஜ் சேரலாதன் ஆகியோர் பங்கேற்று வாழ்த்தினர். விழாவில் அபினேஷுக்கு 50,000 ரூபாய் பரிசளிக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.